ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குக்கிங்கோ இல்லை கிச்சன் சம்மந்தப்பட்ட வீடியோவோ இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது முளைப்பாரி எப்படி போடுறது, ஏன் போடுறது, எதுக்கு போடுறது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நவராத்திரி டைமில் கொலு வைக்கும் போதும் திருமண சடங்குகள்லையும் முளைப்பாரி போடுவாங்க. முக்கியமாக அம்மனுக்கான திருவிழாலையும் காவல் தெய்வங்கள் இருக்கிற கோயில்லையும் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துறது நம்ம மரபு. இப்போது எப்படி முளைப்பாரி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு நம்ம என்ன தானியங்கள் எடுக்கிறோமோ அதை முதல் நாள் சாயங்காலமே ஊற வச்சுக்கணும். நம்ம வசதிப்படி 3, 5 இல்லை 9 இப்படி எத்தனை தானியங்கள் வேணால் எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு அகலமான பவுல் இல்லைன்னா ஒரு மூங்கில் தட்டு ஏதாவது எடுத்துக்கலாம். அதில் எந்த மண் வேணாலும் போட்டுக்கலாம். வாசலில் இருக்கிற மண் இல்லை, செம்மண். எனக்கு பாருங்கள் எம்சாண்ட் தான் கிடச்சிது, நான் தான் போட்டிருக்கேன். அந்த மண்ணை போட்டு அதில் தண்ணி தெளிச்சுட்டு அதில் நான் முதல் நாள் ஊற வச்சு அந்த தானியங்களை அதில் போடணும். மண்ணே கிடைக்கலனா கூட பரவாயில்ல, வெறும் தானியங்களை கூட இந்த பவுலில் போட்டு நம்ம வளர்க்கலாம். வெறும் தானியங்களை சும்மா அந்த பவுலில் பரப்பி விட்டுட்டு தண்ணி தொளிச்சே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கூட நல்லா வளர்ந்துடும். இன்னும் கொஞ்சம் மண் தூவிட்டு மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு வச்சிடலாம். இது எங்கள் ஊர் கோயிலில் திருவிழா நடந்தப்போ ஒரு தட்டில் செம்மண் பரப்பி அதில் அவங்க ஊற வச்ச நவதானியத்தை போட்டு எங்ககிட்ட கொடுத்தாங்க. நாங்கள் இதை 10 நாள் பத்திரமா வச்சுருந்து வளர்த்து 11ஆவது நாள் கோயிலில் கொண்டு போய் ஒப்படைப்போம். அவங்க அதை திருவிழா முடிஞ்ச மறுநாள் கொண்டு போய் நீர்நிலையில் கரைச்சிடுவாங்க. இதுக்கு காலையிலையும் சாயந்தரமும் 1/2 டம்ளர் தண்ணி தெளித்து விட்டால் போதும். வெயில் அதிகமாக இருந்தால் மத்தியானமும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தெளித்து விடலாம். தண்ணி ரொம்ப மகிழ்ந்து இருக்கக்கூடாது, மகிழ்ந்திருந்தால் தண்ணியை ஈர்த்தரணும். நல்லா ஈரப்பதமாக இருந்தால் மட்டும் போதும். இதை இப்போது சூரிய ஒளி படாத இடத்துல இதை வைக்கணும். அதாவது இருட்டாக இருக்க ஒரு இடத்துல. நான் என்ன பண்ணேன்னா ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளே இதை வச்சு மூடி வச்சுட்டேன். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பெரிய பாத்திரத்தை இது மேலே கவுத்தும் வைக்கலாம். எது வரைக்கும்னா நம்ம இந்த நவதானியத்தில் துளிர் விடுற வரைக்கும். துளிர் நல்லா இலைகள் எல்லா நவதானியமும் நல்லா இலை விட்டு வர்ற வரைக்கும் நம்ம இதை அட்டைப்பெட்டியில் வச்சு மூடி வச்சு தான் பாதுகாக்கணும். எல்லா விதையிலையும் துளிர் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அட்டைப்பெட்டிலேருந்து எடுத்து வெளியில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் டெய்லி காலையில் 7 மணியோட சூரிய ஒளியில் எடுத்து வெளியில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு திருப்பி எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஏன்னா அந்த சூரிய ஒளி பட்டால் தான் இலைகள்லாம் நல்லா டார்க்கு பச்சையில் வரும், இல்லைன்னா மஞ்சள் கலராகவே இருக்கும். அதுக்காக தான். பார்த்தீங்களா, நம்ம போட்ட பாசிப்பயிறு விதை கூட எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. ஒரே மாதிரி அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி நம்ம எந்த விதை வேணாலும் போடலாம். நவதானிய விதைகள்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வளரும்போது என்னென்னா அப்படியே ஒவ்வொரு பக்கம் சாஞ்சிருக்கும். அதுக்காக மெல்லிஸாக ஒரு நூல் எடுத்து சுற்றி இந்த மாதிரி கட்டி விட்டுடலாம். அப்போ எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும், சாயாமல். மெல்லிஸாக அந்த செடிக்கு வலிக்காமல் கட்டணும், அது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முளைப்பாரி நல்லா வளர்ந்துருச்சுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த முளைப்பாரிங்கிற சடங்கு ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? விவசாயிகள் ஒவ்வொரு வருஷமும் விளையிற தானியத்தில் ஒரு பங்கை விதையாக எடுத்து குதிரையோ இல்லை கோட்டை கட்டியோ பாதுகாப்பாங்க. இந்த விதைகள் எந்த அளவுக்கு தரமானவைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே முளைப்பாரி சடங்கு தொடங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது ஆய்வாளர்கள் கருத்து. முளைப்பாரியில் வளர்ந்த பயிர்களோட வளர்ச்சியை வச்சு இந்த வருஷம் விளைச்சல் எப்படி இருக்குங்கிறதையும் கூட கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வீரியமான விதைகளை வேளாண்மைக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு உத்தியும் கூட. அடுத்த சாகுபடிக்கான தரமான விதைகளை தங்கள் கிராமத்துக்குள்ளாவே தேர்வு செய்ய வசதியாக திருவிழாங்கிற பேரில் கொண்டாடின தொழில்நுட்பம் தாங்க இந்த முளைப்பாரி. ஃப்ரெண்ட்ஸ், முளைப்பாரி ஏன், எதுக்கு, எப்படி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.